ஜெய் பாரதி அம்மா பேசுகிற தாய்யா நாடு பாரத் மாதா. டெல்லி கணக்கு நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணு கோற்றார் கேட்டுக்கோப்பா. கணக்கு நோட்டீஸ் கொடுக்குற கணக்கு நோட்டீஸ் கொடுக்குற கணக்கு கொடுத்தாச்சுன்னா ஆட்டாமுட்டிக்காக உள்ள இராணுவம் முப்படை வானரப்பட உள்ள வரையில் அந்த நோட்டீஸ் நீதிமன்றம் கோற்றார் கையிலிருந்து போகும். நீதி அரசர் இப்போ கணக்கு போட்டார். நீதி அரசர் கணக்கு போட்டார். நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம் கணக்கு எழுதிட்டார். எழுதின கணக்கு எல்லா அரசியல்வாதிக்கு நோட்டீஸ் போகிறது. முப்படை இராணுவ வானரப்படை தான் கொண்டு போய் கொடுப்பான். கோர்ட்ஸில் ஜட்ஜி ஆணு பெண்ணும் கையில் கொடுத்துட வேண்டிய வேலை உங்கள் வேலை. அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கட்சி கொடியாக உட்கார்ந்து நடத்தி கொண்டு பாழாக்கி பூமியை பாழாக்கி ஏகப்பட்டதை பூரா பில்டிங்கை போட்டு பாழாக்கி விவசாயத்தை பாழாக்கி பூரா இரண்டாம் நம்பராக விட்டு பாழாக்கி அனைத்தும் உள்ள தூக்கி இழுத்து வருவான் முப்படை இராணுவம். அதுக்கு தான் பெட்டிஷனை கையில் பேப்பர் கையில் கொடுத்து விட்ட வேண்டியது. வானரப்படை இராணுவ முப்படை தான் கொடுக்க முடியும், வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இது டெல்லிக்கு குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பிரதமருக்கு மந்திரி கீழே இருக்கான்ல விரிச்சு போட்டு ஆடுதானா அவங்களுக்கு பூரா முப்படை இராணுவ வீரர் தான் கொடுப்பான். போய் கோச்சார் கையில் வாங்கி அவன் தான் கொடுத்து உடனே அங்கங்கே லாக் பண்ணிடுவான். கொடுத்த உடனே லாக் முடிஞ்சாச்சு கணக்கு. அதே மாதிரி கணக்கு பார்டர் பூரா எல்லாம் நோட்டீஸ் விட்டுருப்பான். விமானம் வெளிநாடு உள்நாடு விமானம் போக்குவரத்து நோட்டீஸ் விட்டுறப்பா. ஏர்போர்ட்டு விமான நிலையம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் விமான நிலையத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு நோட்டீஸ் விட்டுரு. அந்த டைம் வரையில் முப்படை இராணுவம் உள்ள வரையில் எங்கேயுமே அங்கங்கே லாக் பண்ணிடுவார். இது லாக் பண்ணுற கணக்கு கொடுத்து லாக் பண்ணுற கணக்கு லாக் பண்ணிடுவார். நீதி அரசர் கடவுள் போட்டார் கணக்கு. நீதி அரசர் போட்டார். நீதிபதி ஜட்ஜி இந்த கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம் எல்லா கோர்ட்லையுமே புரிஞ்சுக்கப்பா.